ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வெட்டிங் இன்விடேஷன் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு குயிக்கவும் ஷார்ட்டும் ஸ்வீட்டும் நம்ம பார்த்துடலாமா? ஸோ இந்த வீடியோ வந்து பண்ணக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ அதுக்கு வந்து பண்ண உங்கள்கிட்ட இருக்கிற iMotion ஆப்பையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எடிட் பண்ணுறது வந்து பண்ணாக்க கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். நான் சொல்கிற ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் நீங்கள் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணினாக்க இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபாண்ட் வந்து பண்ணாக்க நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். அது வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்கள் iMotionல ஃபஸ்ட்டு நம்ம இன்வைட் பண்ணாமல் பார்க்கலாமா? அதுக்கு இந்த இடத்துல வந்து பண்ணாக்க டெஸ்ட் இருக்கும். ஜஸ்ட்டு அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. கீழே டெஸ்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் நேம் ஷோ தான் அது நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க கீழே வேவ் ஆன் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க கீழே வந்து பண்ணி ஃபாண்ட் இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க இந்த சைடில் வந்து பண்ணாக்க டவுன்லோட் மொபைலில் ஷோ ஆகும். ஸோ இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் வந்து பண்ணாக்க இருக்கும். மறக்காமல் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபாண்ட் எந்த ஃபைல் வச்சுருக்கணும் அந்த ஃபைலை கிட்ட நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறேன். ஒரே ஒரு ஃபாண்ட்டு தான், ஜஸ்ட்டு ஃபாண்டோட நேமும் இது தான், கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணினாக்கா ஃபாண்ட் இன்க்ளூட் பண்ணோடனே உங்கள் iMotion ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணது மறுபடியும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஓப்பன் பண்ணிட்டேன். நம்ம எடிட் பண்ணிய அதே ப்ராஜெக்ட்டு மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி பார்த்தினாக்கா அந்த ஃபாண்ட் வந்து பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்கும். அப்படியே அது உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகினாக்கா அது எப்படி வந்து பண்ணாக்கா ஃபிக்ஸை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட்டு ஃபிக்ஸ் ஆகாத அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்குது அது கிளிக் பண்ணுறீங்க. இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போய்ட்டு உங்களுடைய கீபோர்டு வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும், அது கிளிக் பண்ணாலே போதும், இது ஆட்டோமேட்டிக் வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அப்படி இல்லைனாக்கா இதில் எதாவது நம்ம கரெக்ஷன் பண்ணும்போது வந்து பண்ணாக்கா அது ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே, ஸோ மேலே வந்து பண்ணாக்க டெக்னிக் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபாண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதில் வந்து பண்ணாக்க சின்ன நம்ம முன்னாடி சொன்ன பாருங்கள் கரெக்ஷன் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ண பாருங்கள், அவ்வளோதான். ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பண்ணாக்க அந்த 3D எஃபெக்ட்டை வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ தான் வந்து பண்ணாக்க கொஞ்சம் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு மேல் நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு குரூப்பு கொடுத்துருப்போம். ஜஸ்ட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே 3 பட்டன் இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிட்டு இல்லை அன் குரூப் இருக்கு பாருங்கள், அது கிளிக் பண்ணாலே போதும், அந்த எஃபெக்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து பண்ணாக்க ஷுவர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா ஜஸ்ட்டு இந்த பாக்ஸை கிளிக் போய்ட்டு இந்த இடத்துல கேன்வாஷன் வந்து பண்ணாக்க ஆஃப் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க உங்களுக்கு இது வேணானாக்க உங்களுக்கு வேறு ஏதாவது வேணால் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு பதிலாக வந்து பண்ணாக்க இந்த இடத்துல ஸ்ரீ கணேஷானே இருக்குது. ஸோ இதுக்கு பதிலாக கணபதி இந்த மாதிரி வந்து பண்ணாக்க கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ மேலே வந்து பண்ணாக்க நம்ம டிக்கெட் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வெட்டிங் இன்விடேஷனே இருக்குது, எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம பிக் ஆட் பண்ண பாருங்கள், எப்படி நம்ம பார்க்கலாமா? ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க பிக்குன்னு ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே குரூப் இருக்குது பாருங்கள், அது இங்கே கிளிக் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்துக்கிட்டு வந்துக்கோங்க. இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ண பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. எங்கிட்ட வந்து பண்ணாக்க சேர்ந்து இருக்கிற பிக்கு தான் இருக்குது. ஸோ அதனால் நான் இதே பிக் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு அந்த பிக்கு குரூப்பில் மாப்பிள்ளையுடைய ஃபேஸ் மட்டும் வந்து பண்ணாக்க தெரியுற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஆட் ஆகிடுச்சா? இப்போ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ மூவ் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ ப்ரைவ் வந்து பண்ணாக்க ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பண்ணாக்க இந்த இடத்துல பிக்னு ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப் நீங்கள் கிளிக் போய்ட்டு குரூப் போயிட்டேன். ஸோ முன்ன வந்து பார்த்தினாக்க மாப்பிள்ளையுடைய பிக் ஆட் பண்ணுங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க பொண்ணுடைய பிக்கு மட்டும் கரெக்டாக ஷோர்மே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மூவ் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ கரெக்டாக ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க அவங்களுடைய நேம் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ கீழே ஒரு டெஸ்ட் இருக்கா அது கிளிக் போயிட்டு டெஸ்ட்டில் போய்ட்டு இந்த இடத்துல மாப்பிள்ளை நேமுக்கு நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து பண்ணாக்க ஒரு டெஸ்ட் இருக்கா அது கிளிக் போய் டெஸ்ட்டில் போய்ட்டு இந்த இடத்துல பொண்ணுடைய நேமை இங்கே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, மேலே நம்ம டிக்கெட்டு கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அவங்களுக்கு என்றைக்கு மேரேஜோ ஸோ அந்தோடைய மந்த்து டேட்டு நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க டைமிங் இது எல்லாமே வந்து பண்ணாக்க இந்த 3 டெஸ்ட்லேயும் வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே நம்ம மூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் அட்ரஸ் வந்து பண்ணாக்க நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ அது மட்டும் பார்த்து கரெக்டாக இந்த 4 டெஸ்ட்டில் வந்து பண்ணாக்க நீங்கள் பண்ணிக்கோங்க எடிட் டெஸ்ட்டில் போய்ட்டு. ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் வந்து பண்ணாக்க சேவ் த டேட்னே இருக்குது. இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகே. ஸோ அவ்வளோதான். இப்போ நான் சொன்னதை மட்டும் நீங்கள் வந்து பண்ணாக்க பண்ணால் மட்டும் போதும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக இருக்கின்றது ஃபஸ்ட்லேருந்து அப்படி மூவ் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ கரெக்டாக இருந்துச்சுனாக்கா நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்க ஆனில் தான் இருக்குன்றது ஒரு டைம் நீங்கள் 2 டைம் செக் பண்ணுங்க. ஏன்னா இந்த நீங்கள் ஆன் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து பண்ணாக்க உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மேலே காலி சூப் பட்டனை இருக்க கிளிக் பண்ணி டேட்டா வந்து பண்ணாக்க நீங்கள் சூப் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.